வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் புதிதாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு 5 நாட்கள் மாவட்ட அளவிலான பயிற்சி வழங்கப்படும். எஸ்சிஆர்டியுடைய இயக்குனருடைய செயல்முறைகளை இது குறித்து தகவல்கள் வெளியிட்டிருக்காங்க. புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 2557 இடைநிலை ஆசிரியர்களுக்கு 4/8/2025 முதல் 5 நாட்கள் மாவட்ட அளவிலான பயிற்சி எஸ்சிஆர்டி இயக்குனருடைய செயல்முறைகளில் வழங்கப்படும். எஸ்ஜிடி டிஸ்ட்ரிக்ட் லெவல் ட்ரைனிங் லிஸ்டர்ஸ் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அவங்க சில தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் நிறுவன இயக்குனருடைய செயல்முறைகளில் என்ன தகவல்? பள்ளி கல்வி 2023 மற்றும் 24 கல்வியாண்டின் அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வாயிலாக தெரிவு செய்யப்பட்டு தற்பொழுது பணி நியமனம் செய்யப்பட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்கள் அனைவருக்கும் பணியில் சேர்ந்த பின் உரிய மாவட்டங்களில் 4/8/2025 முதல் பயிற்சிகள் வழங்க அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் மானிய கோரிக்கை அறிவிப்பு, பள்ளி இயக்குனருடைய தொழிற்கல்வி கடிதம், இந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. புதிய ஆசிரியர்களுக்கான பயிற்சி ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வாயிலாக செய்யப்பட்டு பணி நியமனம் செய்யப்படும் ஆசிரியர்கள் அனைவரும் பணியில் சேர்வதற்கு முன் கற்றல் கற்பித்தல் மற்றும் அடிப்படை நிர்வாக பயிற்சிகள் அவர்களுக்கு கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும். மேற்கான அறிவிப்பினை நடைமுறைப்படுத்துதல் சார்ந்து 2023-24 ஆண்டில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தெரிவு செய்யப்பட்டு தற்பொழுது பணி வழங்கப்பட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்கள் விவரம் தொடக்கக்கல்வி இயக்கத்தில் இருந்து பெறப்பட்டு அவர்கள் பணியில் சேர்ந்த பின்னர் 4/8/2025 முதல் கற்றல் கற்பித்தல் அடிப்படை நிர்வாக பயிற்சிகள் அனைத்தும் அந்தந்த மாவட்டங்களில் இணைப்பில் உள்ளவாறு வழங்கப்பட உள்ளது. எனவே தெரிவு செய்யப்பட்டு தற்பொழுது பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கிய ஏற்பாக அந்தந்த மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி மையத்தில் குடிநீர், காற்றோட்டம், கழிப்பிட வசதிகள் உள்ள இடத்தினை தெரிவு செய்து தங்கள் நிறுவனத்தில் தகுந்த வசதிகள் இல்லாத பட்சத்தில் உரிய பயிற்சி மையத்தினை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தேர்வு பண்ணணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவல் ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்கலாம். பயிற்சி முடிவற்ற பின்னர் பங்கேற்பாளர்கள் விவரத்துடன் டாக்குமெண்டேஷன் எல்லாமே பண்ணணும். இந்நிறுவனத்திற்கு உடனடியாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த தகவலை தற்சமயம் பார்த்திங்கன்னா நமக்கு வெளியிட்டிருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக. இவைகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நடைமுறையில் கொண்டு வரத்துக்கு உண்டான தகவல்கள்ங்க. அனைத்து நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுடைய கவனத்திற்கு ஒரு முக்கியமான தகவல்கள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படி ஒரு தகவல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, அனைத்து நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கவனத்திற்கு மதிப்புக்குரிய இணை இயக்குனர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நாளை முதல் அனைத்து பள்ளிகளிலும் திறன் வகுப்பறைகள் செயல்பாட்டில் இருத்தல் வேண்டும். திறன் வகுப்பறைகள் மாணவர்கள் தனியாக பிரித்து அமர வைக்கப்பட்டு வகுப்பறை செயல்பாடுகள் துவங்கப்பட்டிருக்க வேண்டும். முன்னரே மாநிலத்திலிருந்து பெறப்பட்ட த்ரான் ஜாயின்ட் ப்ரோஸ்ரீன் அனைத்து பள்ளிகளிலும் பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்திருத்தல் வேண்டும். அதில் குறிப்பிட்ட அறிவிக்கைப்படி தமிழ், ஆங்கிலம், கணித வகுப்புகள் ஒவ்வொன்றுக்கும் 90 நிமிடங்கள் வீதம் தினசரி 30 நாட்களுக்கு திறன் மாணவர்களை பிரித்து தனி வகுப்பில் நடத்துதல் வேண்டும். டீன் எக்ஸாம் வெப்சைட்டில் 6-8 வகுப்புகளுக்கு தமிழ், ஆங்கிலம், கணிதம் ஆசிரியர் கையேடுகள் தரவிறக்கம் செய்து தயார் நிலையில் உள்ளன. 6 முதல் 9 வகுப்புறை மாணவ மாணவிகள் டேகிங் எஸ்ஆர்னோ உட்படுத்தப்பட்டு பேஸ்லைன் எல்லாமே முடித்த பின்னகு அவங்களுக்கு இதை அறிவிப்புகள் எல்லாமே படுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆசிரியர் பெருமக்கள் இருந்த தமிழகத்தில் இருக்கிற பிஜிடிஆர்பி ஆசிரியர் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உண்டான ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் அதிக அளவு இந்த ஆண்டு அதிகரிக்க போகிறாங்க. ஸோ அதனால் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி முதுகலை ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் அதிக அளவு இருக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பிஜிடிஆர்பியோடைய போஸ்டிங்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேர்வு தேதிகள் மாற்றி அமைக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அக்டோபர் வெளியிட்டிருக்காங்க. இன்னும் கூட தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் உண்டான செய்திகள் எல்லாமே போயிட்டுருக்கு. அவங்களுக்கு உண்டான கணக்கெடுக்கும் பணிகள் போகிறதுனால
எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு அப்படின்ற கணக்கெடுப்பு எல்லாமே முடித்த பிறகு தேர்தலுக்கு முன்னாடியே தேர்தல் வாக்குறுதியின்படி அவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும். அதன் தகவலும் நமக்கு வெளியாக இருக்குங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் வாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் புதிதாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு 5 நாட்கள் மாவட்ட அளவிலான பயிற்சி வழங்கப்படும். எஸ்சிஆர்டியுடைய இயக்குனருடைய செயல்முறைகளை இது குறித்து தகவல்கள் வெளியிட்டிருக்காங்க. புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 2557 இடைநிலை ஆசிரியர்களுக்கு 4/8/2025 முதல் 5 நாட்கள் மாவட்ட அளவிலான பயிற்சி எஸ்சிஆர்டி இயக்குனருடைய செயல்முறைகளில் வழங்கப்படும். எஸ்ஜிடி டிஸ்ட்ரிக்ட் லெவல் ட்ரைனிங் லிஸ்டர்ஸ் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அவங்க சில தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் நிறுவன இயக்குனருடைய செயல்முறைகளில் என்ன தகவல்? பள்ளி கல்வி 2023 மற்றும் 24 கல்வியாண்டின் அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வாயிலாக தெரிவு செய்யப்பட்டு தற்பொழுது பணி நியமனம் செய்யப்பட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்கள் அனைவருக்கும் பணியில் சேர்ந்த பின் உரிய மாவட்டங்களில் 4/8/2025 முதல் பயிற்சிகள் வழங்க அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் மானிய கோரிக்கை அறிவிப்பு, பள்ளி இயக்குனருடைய தொழிற்கல்வி கடிதம், இந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. புதிய ஆசிரியர்களுக்கான பயிற்சி ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வாயிலாக செய்யப்பட்டு பணி நியமனம் செய்யப்படும் ஆசிரியர்கள் அனைவரும் பணியில் சேர்வதற்கு முன் கற்றல் கற்பித்தல் மற்றும் அடிப்படை நிர்வாக பயிற்சிகள் அவர்களுக்கு கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டும். மேற்கான அறிவிப்பினை நடைமுறைப்படுத்துதல் சார்ந்து 2023-24 ஆண்டில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தெரிவு செய்யப்பட்டு தற்பொழுது பணி வழங்கப்பட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்கள் விவரம் தொடக்க கல்வி இயக்கத்தில் இருந்து பெறப்பட்டு அவர்கள் பணியில் சேர்ந்த பின்னர் 4/8/2025 முதல் கற்றல் கற்பித்தல் அடிப்படை நிர்வாக பயிற்சிகள் அனைத்தும் அந்தந்த மாவட்டங்களில் இணைப்பில் உள்ளவாறு வழங்கப்பட உள்ளது. எனவே தெரிவு செய்யப்பட்டு தற்பொழுது பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கிட ஏதுவாக அந்தந்த மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி மையத்தில் குடிநீர், காற்றோட்டம், கழிப்பிட வசதிகள் உள்ள இடத்தினை தெரிவு செய்து தங்கள் நிறுவனத்தில் தகுந்த வசதிகள் இல்லாத பட்சத்தில் உரிய பயிற்சி மையத்தினை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தேர்வு பண்ணணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவல் ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்கலாம். பயிற்சி முடிவற்ற பின்னர் பங்கேற்பார்கள் விவரத்துடன் டாக்குமெண்டேஷன் எல்லாமே பண்ணணும். இந்நிறுவனத்திற்கு உடனடியாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த தகவலை தற்சமயம் பார்த்திங்கன்னா நமக்கு வெளியிட்டிருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக. இவைகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நடைமுறையில் கொண்டு வரத்துக்கு உண்டான தகவல்கள்ங்க. அனைத்து நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களுடைய கவனத்திற்கு ஒரு முக்கியமான தகவல்கள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படி ஒரு தகவல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, அனைத்து நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கவனத்திற்கு மதிப்புக்குரிய இணை இயக்குனர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நாளை முதல் அனைத்து பள்ளிகளிலும் திறன் வகுப்பறைகள் செயல்பாட்டில் இருத்தல் வேண்டும். திறன் வகுப்பறைகள் மாணவர்கள் தனியாக பிரித்து அமர வைக்கப்பட்டு வகுப்பறை செயல்பாடுகள் துவங்கப்பட்டிருக்க வேண்டும். முன்னரே மாநிலத்திலிருந்து பெறப்பட்ட த்ரான் ஜாயின்ட் ப்ரோஸ்ரீன் அனைத்து பள்ளிகளும் பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்திருத்தல் வேண்டும். அதில் குறிப்பிட்ட அறிவிக்கைப்படி தமிழ், ஆங்கிலம், கணித வகுப்புகள் ஒவ்வொன்றுக்கும் 90 நிமிடங்கள் வீதம் தினசரி 30 நாட்களுக்கு திறன் மாணவர்களை பிரித்து தனி வகுப்பில் நடத்துதல் வேண்டும். டீன் எக்ஸாம் வெப்சைட்டில் 6-8 வகுப்புகளுக்கு தமிழ், ஆங்கிலம், கணிதம் ஆசிரியர் கையேடுகள் தரவிறக்கம் செய்து தயார் நிலையில் உள்ளன. 6 முதல் 9 வகுப்புரை மாணவிகள் டேகிங் எஸ்ஆர்னோ உட்படுத்தப்பட்டு பேஸ்லைன் எல்லாமே முடிந்த பின்னகு அவங்களுக்கு இதை அறிவிப்புகள் எல்லாமே படுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆசிரியர் பெருமக்கள் இந்த தமிழகத்தில் இருக்கிற பிஜிடிஆர்பி ஆசிரியர் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உண்டான ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் அதிக அளவு இந்த ஆண்டு அதிகரிக்க போகிறாங்க.
ஸோ அதனால் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி முதுகலை ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் அதிக அளவு இருக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பிஜிடிஆர்பியோடைய போஸ்டிங்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேர்வு தேதிகள் மாற்றி அமைக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அக்டோபர் வெளியிட்டிருக்காங்க, இன்னும் கூட தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங்க்கு உண்டான செய்திகள் எல்லாமே போயிட்டுருக்கு. அவங்களுக்கு உண்டான கணக்கெடுக்கும் பணிகள் போகிறதுனால எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற கணக்கெடுப்பு எல்லாமே முடிஞ்ச பிறகு தேர்தலுக்கு முன்னாடியே தேர்தல் வாக்குறுதியின்படி அவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும். அதன் தகவலும் நமக்கு வெளியாக இருக்குங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.